இது வந்து திருக்குறள்ல இருந்து எடுத்தது. "வசையொலிய வாழ்வாரே வாழ்வார், இசையொலிய வாழ்வாரே வாழாதவர்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்க இடத்துல இசைன்னா மியூசிக் கிடையாது, புகழ் அப்படின்னு வரும். அடுத்து ஓர்தல். ஓர்தல்னா என்ன? ஓர்தல். ஓர்தல்னா நல்லறிவு. ஓகேங்களா? நல்லறிவு. போல சிறப்புலா. போல, 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 போல என்ன? பிளக்க. பிளக்கறது. ஓகேவா? அது நீங்க அந்த பிளக்க வர லாவுக்கும் இந்த லாவுக்கும் லாலா மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓ இல்லைன்னா ஆ, போப்பி பகர வரிசை. அது மாதிரி பொருள்ஸ் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எதுப்பா? இல்லைங்க, இது போலன்னா ஓம உருவாயிடும். இது ஒரு செய்யுள்ல வந்து போலங்கிறது பிளக்க. ஆ. தெரிஞ்ச ஒரு பொருள் இந்தலா தான் போட்டிருக்கு. இதுதான் கிளாஸ்ல இருக்கு. எந்த புக்கில் நீங்க பாத்தீங்க? நான் புக்கில் இருந்து இந்தலா தான் எடுத்திருக்கேன். இந்தலா தான் இருக்கு. இது நான் எடுத்தது தான். ஓகேவா? ஓகே, சரி. அடுத்து அலி. அலின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை அல்லது கொடை. அலி. அவன் அலி போல். அலி. இந்த அலின்னா அவன் அலி போல் அப்படின்னு ஒரு செய்யுள்ல வரும். கொடை, கருணை. கருணை கொடுத்தா கருணை செட் பண்ணு, இல்லைன்னா கொடை கொடுத்தா கொடை செட் பண்ணு. இது மாதிரி சொல்லி செலக்ட் பண்ணி தான் எடுப்பான். புரிஞ்சுதுங்களா? ஈஸியான சொல்லு கேட்டுருவான்னு நினைச்சு விடாதீங்க. அதுக்கடுத்து பாருங்க, பௌவம் என்பதோட தவறான சொல் எது? 4 பொருள் குடுப்பாங்க. 3 சொல் இதுக்குரிய பொருள் இருக்கும். 1 வேறுபட்டிருக்கும். முன்னீரு, ஆழி, ஊழி, இன்னொன்னு என்ன? கடலுக்கு இன்னொரு பேர் ஏதோ ஒண்ணு அலை அல்லது திரை அப்படின்னு குடுத்துருவாங்க. இதுக்கு வந்து அ பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஊழி. ஊழி வந்து கடல குறிக்காது. ஆ நீண்ட காலத்த குறிக்கும். அது மாரி பொருந்துற மாரி 4மே சமமா இருக்கிற மாரியே குடுப்பாங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நொடை. இது மாரி கஷ்டமான சொல்ல தான் தேர்ந்தெடுப்பாங்க. நொட, பொச்சாப்பு. திருக்குறள்ல இருந்து பொச்சாப்பு. ஓகேவா? நொட, பொச்சாப்பு, பனை. 3 சொல்லினை. பனை, மரளி. இது மாரி கடுமையான சொல்லு தான் கேட்பாங்க. இதுக்கு நீங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஆ 1க்கு வந்து நொடை அப்டின்னா விலை. நொடைன்னா விலை. பொச்சாப்பு அப்டின்னா முரசு. பனை அப்டின்னா இருங்க. 3க்கு வந்து பி. நொடை அப்டின்னா விலை. பொச்சாப்பு அப்டின்னா சோர்வு. பனை அப்டின்னா முரசு. மரளி அப்டின்னா காலன், யமன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மரளினா காலன். காலன்னா யமன். காலன். மரளி இந்தரி. இது மாரி கடினமான சொல்லு தாம்மா எடுத்து குடுப்போம். பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கஷ்டமான சொல் எல்லாமே எடுத்து கொஸ்டின் எடுத்திருக்கிறேன். ஓகே. எதும்மா? இன்னொரு பொருள குறிக்கிற. இருபொருள்கள்ல வந்தா குறிச்சுக்கோங்க. ஆனா நான் எடுத்திருக்கிற பொருள் குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பொருள் வருதோ அத பார்த்து டிக் பண்ணிக்க. நீ நெனைக்கிற பொருள் ஆன்ஸரா இருந்தா டிக் பண்ணிக்க. ஓகே. 2ல 1 தான் குடுப்பாங்க. 2யும் குடுக்க மாட்டாங்க. ஓகே. அடுத்து அம்புலி. அம்புலின்னாவே நீங்க வந்து அருமையான புலி, ரசப்புலி அப்படின்ட்டுலாம் எடுத்துக்காட்டு குடுப்பான். ஆமா. இது பிள்ளை தமிழ் பருவத்துல அம்புலி பருவம்னா, நிலாவ காட்டி சோறு ஊட்டுற பருவம். இங்க அம்புலிங்கிறது நிலா. இது மாரி கஷ்டமான சொல்லு தான் எடுத்து குடுப்பாங்க. நிலா. நிலவ குறி. ஓகேவா? அம்புலி என்பதனுடைய பொருள் என்ன? நான் குடுத்துருக்கிறேன் பாருங்க. சூரியன், அழகிய புலி, நிலா, அந்த புலி. அந்த புலியும் கிடையாது, இந்த புலியும் கிடையாது. இது நிலா. ஓகேவா? ஏன்னா அம்புலின்னு வந்தாவே ஆ வருது இல்லையா? அந்த புலி. அடி. ஆ புலின்னா அம்புலி, அந்த புலி. அப்படின்னு பிரித்து எழுதுகளுக்கு பொருள் கொள்ளக்கூடாது. அம்புலி பருவம் அப்படின்னா நிலா. நிலாவை காட்டி சோறு ஓட்டுற பருவம். பிள்ளை தமிழ்ல வர்றது. 2 பருவத்துக்கும் பொதுவான பருவம். ஓகேவா? ஓகே. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்யி. இது ஒரு வகையானது. அ கஷ்டமானது மாரி கேட்பான். அழுவம், பிலம். அழுவம், பிலம், தரளம். தரளங்கிறது மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. முத்துன்னு, முனிவு. பாருங்க, இது எல்லாமே தனித்தனி பொருள் தான் வரும். கஷ்டமான சொல்லா இருக்கும். ஓகேவா? அழுவம்னா கடலு, பிலம்னா மலைக்குகை. மலைக்குகைக்கு இன்னொரு பேரும் இருக்குது. முளை, சிறப்பிலை, மழை. இதுவும் குகை தான். ஓகேவா? தரளம் முத்து, முனிவுன்னா சினம், கோவம். ஓகேவா? இது மாரி பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்து கொண்மு. இது எல்லாமே பரீட்சையில மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது. பொன்மூனா மேகம். அடுத்து பொம்மல். இந்த பொம்மல் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கான்.
பொம்மல்னா சோறு. அவன் பாரு சோத்துக்கு பொம்மல்னு ஒண்ணு. மதியானம் சோறு சாப்பிட்டேன்னு சொல்ல தேவையில்ல. பொம்மல் சாப்பிட்டேன் அப்படின்னா கூட சோறு தான். பொம்மல். கடும்பு. கடும்பு. கடும்பு வந்து சுற்றும். இரடி. இரடி திணை. வைரியம். வைரியம். வைரியம் அப்படின்னா கூத்தர். இது வைரியம். 7 7க்கு பி. 2 4. வைரியம் டிக்கு 4. 4க்கு 2. கூத்தர். கூத்தருங்களுக்கு வைரியம் பேர். பாருங்க இது மாதிரி கேட்டானா மாட்டிப்பீங்க. கூத்தர். கூத்தருக்கு வைரியம் அப்படின்னு பொருள் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி கஷ்டமான நான் ரொம்ப தேடி தேடி எடுத்த கொஸ்டின்ஸ் கஷ்டமான சொல்லுங்க தான் கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த 12லயே ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கஷ்டமான சொல்லு எடுப்பாங்க. ரொம்ப ஈஸியானது வரவே வராது. ஓகேவா? ஏன்னா குரூப் 2 மெயின் 50,000 ரூபாய் சேலரி வாங்க போறீங்க. அது இல்லாத இப்போ 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா 75,000 ரூபா 1 லட்ச ரூபா ஸ்டார்டிங்கே வரப்போகுது. மகாவுக்குலாம் சரியான லக் இருக்குது. ஓகேவா? அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஆமந்திரிகை என்பதோட பொருள் என்ன? ஆமந்திரிகை. ஆமந்திரிகை என்பதோட பொருள். ஆமந்திரிகை. இடக்கை வாத்தியம். இடக்கை வாத்தியமா வலக்கை வாத்தியமா? 8க்கு பி. இடக்கை வாத்தியம். ஓகேவா? நம்பர் ஆன்சர் கொடுத்துருக்க. வலக்கை வாத்தியம், இடக்கை வாத்தியம், பக்க வாத்தியம், நாதஸ்வரம். மூணுலையுமே குழப்பிடுவாங்க. வலக்கை, இடக்கை, பக்க வாத்தியம்னா நமக்கு பிடிச்சது பக்க வாத்தியம் தான். ஒருவேளை பக்க வாத்தியமா இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? இடக்கை வாத்தியம். அடுத்து வந்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக்கு போலாம். பிரி